இன்றைய தியானம், கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6:25-31, லூக்கா 12:22-23. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உணவுக்காக கவலைப்படாதிருங்கள், உடைக்காக கவலைப்படாதிருங்கள், உறைவிடத்திற்காக கவலைப்படாதிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கென்று நமக்கென்று நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு தோலுடைகளை உண்டாக்கினவர் அவரே செய்தார். நிச்சயம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை காத்துக்கொள்ளும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஜெபியுங்கள், துதியுங்கள், வேதம் வாசியுங்கள், தியானியுங்கள், ஊழியம் செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். பரலோகத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன். தேவ கிருபை உங்களை ஆண்பதாக. ஆமென்.